டாடா ஐபிஎல் 2025 நம்ம முக்கியமான மேட்ச் சாட்டர்டே ஒரே ஒரு மேட்ச். அந்த மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவ்யூ பார்க்கலாம். மேட்ச் நம்பர் 44 சாட்டர்டே கேகேஆர்எஸ் பஞ்சாப் கிங்ஸ், இந்த 2 பேருக்கான ஒரு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கொல்கட்டா 7வது இடத்துல இருக்காங்க, பஞ்சாப் கொஞ்சம் டாப்பில் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ரெட் சாயில், பிளாக் சாயில். ரெட் சாயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு 150 120 இந்த ரேஞ்சில் வரும். பிளாக் சாயிலை பொறுத்த வரைக்கும் 200+ வரும். இதுதான் பிச் ரிப்போர்ட். பிளாக் சாயில் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக பவர் பிளேயில் வந்து ஃபாஸ்ட்டுக்கு விக்கெட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா பிளாக் சாயிலை பொறுத்த வரைக்கும் 6 ஓவரில் பவர் பிளேயில் 1 or 2 விக்கெட்ஸ் போகும். அதுக்கப்புறம் வர பேட்ஸ்மேன் பொழந்து கட்டிடுவாங்க. பட் ரெட் சாயில் கம்ப்ளீட்டாகவே போலிங்கு சாதகமாக இருக்கும். அதுதான் ரெட் சாயில் பிச். ஸோ ரெட் சாயிலா பிளாக் சாயிலான்றதை நம்ம பொறுத்திருந்து டாஸ் போட்டதுக்கப்புறம் தெரியும். ஓவரால் 34 மேட்ச்சில் கொல்கட்டா 21 அண்ட் பஞ்சாப் 13. ஸோ கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதிகமான மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இப்போது ஈடன் கார்டன்ஸ் கொல்கட்டாவில் 2025 நடந்த மேட்சோடைய ஸ்கோர் கார்டு சம்மரி வந்து பார்க்கலாம். இப்போது இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா 159 for 8 செகண்ட் பேட்டிங் பண்ணியிருக்காங்க. 159 தான் அடிச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 238 234 234 238. ஸோ ஹை ஸ்கோரிங் வென்யூ. இது பிளாக் சாயில் விக்கெட்டாக இருக்கும். அதேமாதிரி கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் 200 for 6 120 ஆல் அவுட் 16.4. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் அடிச்சிருக்காங்க. இது 7:30 மணி. எல்லாமே இது 3:30 PM, இது 7:30, இது 7:30ல் 200. அப்புறம் 174 8 177க்கு 3 செகண்ட் பேட்டிங் பாருங்கள் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் வின் பண்ணியிருக்காங்க. இங்கே செகண்ட் பேட்டிங் தோற்றுருக்காங்க. இது ஏப்ரல் 3ஆம் தேதி, இது மார்ச் 22ஆம் தேதி, இது ஏப்ரல் 8ஆம் தேதி, இது வந்து ஏப்ரல் 21ஆம் தேதி. 198க்கு 3 குஜராத் அண்ட் 159 for 8. இப்போது இங்கே இருக்கிற ஒரு ஒற்றுமையை பார்ப்போம். கொல்கட்டாவில் 8 விக்கெட் விழுது, 7 விக்கெட் விழுது, 6 விக்கெட் விழுது, 8 விக்கெட் விழுது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா விக்கெட்டும் அவங்க விடுறாங்க. இங்கே குஜராத் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்டு அண்டு லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் 3 விக்கெட்டு, 120 சன்ரைசர் விட்டுருங்க, ராயல் சேலஞ்சர் பெங்களூர் 3 விக்கெட். இப்போ பஞ்சாப் விளையாடுறாங்க. பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பிரபு சிம்ரன் சிங், பிரியன் ஷாரியா, ஸ்ரேயஸ் ஐயர், இந்த 3 பிளேயரில் ஒரு பிளேயர் செகண்ட் பேட்டிங் வந்து செஞ்சுரி அடிச்சாங்கன்னா இதே பேட்டர்ன் இதே ஃபார்மெட்டில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன், டி காக், ரகானே, வெங்கடேஷ் ஐயர், ரகுவன்ஷி, ஆண்ட்ரியூ ரஷல். இப்போது இதில் முக்கியமான பிளேயர் பார்த்தீங்கன்னா ரகானேவை பொறுத்த வரைக்கும் 8 மேட்ச்சில் 6 மேட்ச் ட்ரீம் டீம் வர்றார். வெங்கடேஷ் ஐயர் இது வரைக்கும் ஒரே ஒரு மேட்ச் தான் ட்ரீம் டீம் வந்திருப்பார். கிம்டன் டீகாக் 1 மேட்ச் 2 மேட்ச் வந்திருக்காரு. சுனில் நரேன் ஒரு 4-5 மேட்ச் வந்திருப்பாரு. அது நம்ம டீட்டெயிலாக அந்த இதில் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா அண்ட் வருண் சக்கரவர்த்தி டாப் பிக். அண்ட் ரஷல் வந்து ஓவர் போட்டார்னா கண்டிப்பாக 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருவாரு. எக்ஸ்பென்சிவாகவும் இருப்பார். ஸோ யார் யாரெல்லாம் பிக் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து பிரபு சிம்ரன் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், பிரியான் ஷாரியா, இந்த 3 பிளேயர் வந்து இம்பார்ட்டன்ட் நாக் ஆடக்கூடிய பிளேயர். செகண்ட் பேட்டிங்னா இந்த 3 பிளேயர் அப்படியே எடுத்திங்கன்னா பிரபு சிம்ரன் சிங், பிரியன் ஷாரியா, ஸ்ரேயஸ் 3 பேரில் ஒருத்தர் செஞ்சுரி வந்து கன்ஃபார்ம். ஹர்ப்ரீத் பார் 2 மேட்ச் விளையாடிருக்காரு. 2 மேட்சுமே ட்ரீம் டீம் வந்திருக்காரு. ஹர்ப்ரீத் பார் வந்தாருன்னா டிஃபால்ட் பிக், நல்ல பிக். யஷ்வேந்திர சகால் 2 மேட்ச் தான் ட்ரீம் டீம் வந்திருக்காரு. ஓவரால் 7-8 மேட்சஸ் விளையாடிருக்காரு. அர்ஷதீப் சிங், மார்க்கோ ஜான்சன், சஷாக் சிங், இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இங்கே பாருங்கள், பிரபு சிம்ரன் சிங் 8 மேட்ச்சில் 4 ட்ரீம் டீம் வந்திருக்காரு. குவிண்டன் டீகாக் 7 மேட்ச்சில் 2 ட்ரீம் டீம். ஜாஸ் இங்கிலீஷ் 3 மேட்ச்சில் 2 ட்ரீம் டீம். குர்பாஸ் 1 மேட்ச் தான் ஆடிருக்காரு, ட்ரீம் டீம் வரல. ஸ்ரேயஸ் ஐயர் 85, இது எல்லாமே பர்சன்டேஜ். ஃபர்ஸ்ட்டில் வர்றது எல்லாமே பர்சன்டேஜ். 3 ட்ரீம் டீம். ரகானே 6. ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் போடுறது எல்லாமே ஒரு மெயின் பிளேயராக இருப்பாங்க. ரகானே மெயின் பிளேயர், ஜோஸ் இங்கிலீஷ் ஒரு மெயின் பிளேயர், பிரியான் ஷாரியா ஒரு மெயின் பிளேயர், வெங்கடேஷ் ஐயர் டோட்டல் அவுட் ஆஃப் ஃபார்ம், ரகுவன்ஷி ஒரு மெயின் பிளேயர், அதுக்கப்புறம் இங்கே சுனில் நரேன் ஒரு மெயின் பிளேயர், ஆண்ட்ரூ ரஷல் போலிங்கில் வரும்போது சில டைம் பாயிண்ட்ஸ் எடுக்கிறார், மார்க்கோ ஜான்சன் மெயின் பிளேயர், வருண், ஹர்ஷதீப் சிங் 81%, 6 ட்ரீம் டீம் வந்திருக்காரு, ஹர்ஷித் ராணா 4 அண்ட் யஷ்வேந்திர சகால் 2 ட்ரீம் டீம், வைபவ் அரோரா 4 ட்ரீம் டீம், ஹர்ப்ரீத் பார் 2 மேட்ச் 2மே ட்ரீம் டீம். எக்ஸ் பார்ட்லெட் வந்து 11 மேட்ச் 11%, 2 ட்ரீம் டீம். 3 மேட்ச்சில் 2 ட்ரீம் டீம் வந்திருக்காரு எக்ஸ் பார்ட்லெட். இப்போது இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், ஜாஸ் இங்கிலீஷ், ரகானே, பிரியன் ஷாரியா, ரகுவன்ஷி டோட்டலாக 4 பிளேயர். சுனில் நரேன், மார்க்கோ ஜான்சன் 6 பிளேயர். 7 8 9 பிளேயர் இருக்கும். 9 பிளேயர் எடுத்திருக்கும். இந்த இடத்துல ஹர்ஷித் ராணா நம்ம பிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல ஆண்ட்ரூ ரஷல்,
ஆர் இங்கே வேற யாராவது இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யாரும் எல்லாருக்கும் ஆர் குருபாஸ். இப்படி நம்ம ஒரு 11 பிளேயரை வந்து டீமை பிக் பண்ணிக்கலாம். டீமை பிக் பண்ணி நம்ம பக்காவாக டீமை கொண்டு போகலாம். இந்த இந்த கான்செப்டை நல்லா பாருங்கள். இதுதான் வந்து மெயின் கான்செப்ட். இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணலாம், அழகாக ட்ரீம் டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ 4 ட்ரீம் டீம் எடுத்திருப்பாங்க. இதில் லோயஸ்ட் பிக் பாருங்கள், 29% ஜாஸ் இங்கிலீஷ், ஆர் குருபாஸ் 27%. இந்த 2 பிளேயருமே நாளைக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதே மாதிரி இன்னொரு லோயஸ்ட் பிக் பார்த்தீங்கன்னா என் வதேரா 26%, வெங்கடேஷ் ஐயர் அவுட் ஆஃப் ஃபார்ம் 24%. ஆனால் ரெண்டுமே நல்ல பிளேயர்ஸ். இந்த 2 பிளேயர்லேருந்து ஒரு பிளேயர், பட் ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்கள் சாய்ஸ். ரிங்கு சிங்கு பேட்டிங் வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. சசாங்க் சிங் ஒரு வேளை 7 விக்கெட் விழுந்துடும், அவுட் ஆவாங்கன்னு ட்ரம்ப் கார்டு பிளேயராக சசாங்க் சிங் கண்டிப்பாக இருப்பார். அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்டாய்னிஸ் ஆர் மேக்ஸ்வெல் யார் வேணாலும் வரலாம், பட் ஒரே ஒரு மேட்ச் கண்டிப்பாக ஸ்டாய்னிஸ் அடிப்பார். 20 டீம் போடுறாங்க, ஒரு டீம் வந்து ஸ்டாய்னிஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்க, இன்னொரு டீம் வந்து வெங்கடேஷ் ஐயர் கேப்டனாக வச்சு ட்ரை பண்ணுங்க. 20 டீம் போடுறாங்க, ஒரு ரிஸ்கி டீமாக போடுறவங்க மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் அண்ட் வெங்கடேஷ் ஐயர் அப்படி ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் சகல் பார்த்தீங்கன்னா 2 ட்ரீம் டீம் தான் வந்திருக்காரு. வருண் சக்கரவர்த்தி 4 ட்ரீம் டீம் வந்திருக்காரு. ஹர்ப்ரீத் பரார் ஓகே, வைபவ் வராராவும் 4 ட்ரீம் டீம். ஸோ இந்த வருண், வைபவ் வராரா இதுலேருந்து ஒருத்தர் உங்கள் சாய்ஸ் படி நீங்கள் கொண்டு போகலாம். எல்லாமே ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பிலோ 150 27, 151 to 169 21, 170 to 189 29, above 190 18 இன்னிங்ஸ். 39 பேட்டிங் ஃபர்ஸ்ட் அண்ட் 56 பேட்டிங் செகண்ட். பேட்டிங் செகண்ட் இஸ் மோஸ்ட் ப்ரிஃபரபிள். ஹையஸ்ட் ஸ்கோர் பிளாக் சாயில் 261 அண்ட் லோயஸ்ட் ஸ்கோர் 49 அண்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 167. ஃபாஸ்ட்டுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 விக்கெட்டுகள் தான் விழுது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 விக்கெட், இங்கே பார்த்தீங்கன்னா 3 விக்கெட், இங்கே பார்த்தீங்கன்னா 3 விக்கெட். ஒரு மேட்ச் மட்டும் 8 விக்கெட் விழுந்திருக்கு. இது வந்து ரெட் சாயில் பிச்சாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா KKR 157, 139 இது ரெட் சாயில் பிச். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கோரிங் மினிமம் வந்திருக்கும். ஆனாலும் செகண்ட் பேட்டிங் கம்மியான விக்கெட்டுகள் விழும். இது எல்லாமே KKR ஸ்கோர் கார்டு சம்மரி, யார் யார் எங்கே என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இதில் இருக்குது. அதே மாதிரி பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன், ரகானே 6 ட்ரீம் டீம் கம்பல்சரி. ரகுவன்ஷி கம்பல்சரியாக இருப்பார். அதே மாதிரி ஆண்ட்ரூ ரஷல் ஓவர் போட்டார்னா கம்பல்சரி ட்ரீம் டீமில் இருப்பார். சுனில் நரேன் ட்ரீம் டீமில் இருப்பார். இந்த 4 பிளேயர் இம்பார்ட்டன்ட். மீதி 2 பிளேயர் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணும், வருண் சக்கரவர்த்தியா அர்ஷித் ராணாவா அப்படிங்கிறத ரொட்டேட் பண்ணி போட வேண்டும். இங்கே பார்த்தீங்கன்னா வைபவ் வராரா 1 விக்கெட், வருண் சக்கரவர்த்தி 1 விக்கெட், சுனில் நரேன் எப்படி இருந்தாலும் 20+ ரன்ஸ் 1 விக்கெட் எடுத்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரீம் டீமில் வருவார். ஒரு 3 மேட்சுக்கான ட்ரீம் டீம் பாருங்கள். இதெல்லாம் எப்படி இருக்குது, எந்த மாதிரியாக நடந்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். குவிண்டன் டி காக், ரகுவன்ஷி, ரகானே, மொயின் அலியும் இம்பேக்டாக வருவார். அர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, வைபவ் வராரா, ஸ்பென்சர் ஜான்சன். இந்த காம்பினேஷன்ஸில் ஒரு டீம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காம்பினேஷன் கம்ப்ளீட்டாக கொல்கட்டாவுக்கு ஃபேவராக போகிற மாதிரி, கம்ப்ளீட்டாக பஞ்சாபுக்கு ஃபேவராக போகிற மாதிரி. டாஸை பொறுத்து செகண்ட் பேட்டிங் யார் பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. அதுதான் இந்த டீமில் இருக்குது. வருண் சக்கரவர்த்தி, அர்ஷித் ராணா, சுனில் நரேன், பிரியான்ஷ் ஆர்யா, ஸ்ரேயஸ் ஐயர். பிரியான்ஷ் ஆர்யா, ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் பிரபு சிம்ரன் சிங் கண்டிப்பாக 50+ ரன் ஒருத்தர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.